பழங்காலத்தில் கண்ணன் தனது ராஜ்யமான துவாரகா நகரத்தை கடலருகே அமைத்தார். அந்த நகரம் பொன்னாலும் வைரங்களாலும் மின்னியது. மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். ஆனால் ஒரு நாள் கண்ணன் பூமியில் தனது பணியை முடித்துவிட்டு வைகுண்டத்திற்கு திரும்பிய பின் அந்த நகரம் மெதுவாக கடலுக்குள் மூழ்கத் தொடங்கியது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு விஞ்ஞானிகள் கடலுக்குள் டைவ் செய்து பார்த்தபோது பழமையான கற்கள், சுவர்கள், தூரிகை வடிவங்கள் போன்றவை கண்ணனின் துவாரகா நகரம்தான் என உறுதி செய்யப்பட்டது. இதுவரைக்கும் கடலுக்குள் மறைந்த அந்த நகரம் பற்றி பல மர்மங்கள் இருக்கின்றன. அது ஒரு நம்பிக்கையா அல்லது உண்மையான வரலாறா? அதை தீர்க்கும் நாள் இன்னும் வரவில்லை. துவாரகா கடலுக்குள் இருந்தாலும் அதன் ஆன்மா கண்ணனோடு வாழ்கிறது.